இன்பமான வாழ்வுக்கு இணைய வழி ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம். நான் வைத்தியர் அகஸ்தியரதி லட்சுமிகாந்த். இன்னைக்கு நம்ம கேரட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கேரட் பொரியலா அடுப்பே இல்லாம எப்படி செய்யறதுன்றது தான் இதோட ஹைலைட்டே. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் பிபி மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனா பிபி ரெகுலேட் ஆகல, டாக்டர்ஸ் மருந்து ஏத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவுக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தாங்க இந்த ரெசிபி. பாருங்க, தேவையான பொருட்கள் கேரட்டை துருவி வச்சிருக்கோம். துருவின கேரட்டை கொஞ்சம் போட்டுக்க போறோம். ஓகே, அடுத்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பொருள் அடுப்புல ஏத்தாம வேகணும் அப்படின்னா எலுமிச்சை பழமும் உப்பும் போட்டா சரியா இருக்கும். இது துர்க்கை அம்மனுக்கு வைக்கிற எலுமிச்சை பழம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூவிக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு தேவைக்கு போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த மஞ்சளும் உப்பும் போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணும் பொழுதே அந்த கேரட்டு ஒரு வகையா நல்லா வெந்து வர மாதிரி ஆயிடும். இப்போ மிளகாய் வேண்டவங்க மிளகாய் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க கொஞ்சம் இஞ்சி தூவிக்கலாம். மிளகாய் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கணும், சாத்வீக உணவை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிளகு தூவலை தூவிக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் மிளகையும் உங்களுக்கு லைட்டா மேலே தூவ போறேன். சீரகம் கொஞ்சம் ரொம்ப முக்கியம், எல்லாத்துக்கும் ஜீரணம் ஆகணும் இல்லையா, உணவு சமைக்கப்படாம இருக்கு. இப்போ நீங்க பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு இருக்கேன். எலுமிச்சை பழம், அந்த உப்பு, இதை நல்லா வேக வச்சுருக்கோம். இப்போ இது அப்படியே வெந்துடுத்த மாதிரி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் பாருங்கள், கேரட் துருவல்ல நம்ம செஞ்ச பச்சடி மாதிரி இது ஒரு சமைக்காத ஒரு பண்டம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாப்பாட்டுக்கு கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இப்போ கேரட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கூட அலங்காரத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லி துருவலை போட்டுக்குவோம். சாப்பாடு சாப்பிடும் போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கேரட்டு ஒரு பெரட்டல் மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அடுப்பே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சலட் மாதிரி கூட நீங்கள் சாப்பிடலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முக்கியமான விஷயம், பிபி இருக்கிறவங்களுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கோ, டயபெட்டிக் இறங்காமே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் இது அற்புதமான உணவு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்.